நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் அருகே பஞ்சாயத்து வடகாடு கிராமத்தில் பூங்கா என்ற பெயரில் குப்பைகளை பிரித்தெடுத்து சுத்தம் செய்ய ராமேஸ்வரம் நகராட்சி மூலம் இடம் அமைக்கப்பட்டது. அந்த இடத்தில் உள்ளே நகராட்சி குப்பைகளை கொட்டி மக்கும் குப்பை, மக்கா குப்பை என பிரிக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யாமல் குப்பைகளை அந்த இடத்திலேயே வெளியில் கொட்டி எரிக்கிறார்கள். இதில் பலவகையான குப்பைகளை எரித்து 200 மீட்டர் தூரமே உள்ள வடகாடு கிராமம் முழுவதும் பரவி நோய் தொற்று ஏற்படுகிறது. மேலும் இந்த இடத்தை சுற்றி நீர்நிலைகள் உள்ளது. இந்த நீர்நிலையை சுற்றியுள்ள கிட்டத்தட்ட 10 கிராமங்களுக்கு மேல் மீன்பிடித்து வாழ்வாதாரம் நடத்துவார்கள். ஆனால் தற்போது இந்த கழிவால் மீன்பிடி தடைப்பட்டு மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊர் பொது இடங்களில் மருத்துவ குப்பைகளை கொட்டுவதால் வடகாடு கிராம மக்களின் நோய் தொற்று அபாயம் ஏற்படுகிறது. இதுகுறித்து பலமுறை நகராட்சி ஆணையரிடம் கூறியும் எந்த நடவடிக்கையும் முறையாக எடுக்கப்படவில்லை அப்பகுதி வாசிகள் கூறுகின்றனர். மேலும் இங்கு ஆய்வாளர்கள் கண்காணிப்பதே இல்லை எனவும் கிராம மக்கள் குமுறலாக உள்ளது. அதுக்கு உயிரே போயிருது இல்ல, ஏதோ ஒரு சீக்கு வந்துருது. என்ன செய்ய முடியும்? எப்படியா போய் சீக்கு கிடைக்குது, என்ன செஞ்சிருப்பீங்க? அப்படியே போய் ஊசியை கொண்டு கொட்டுறீங்க. கொட்டி எத்தனை ஆச்சு? 1 வாரம் ஆச்சு. யாருமே ஹெல்ப் பண்ணி எடுத்துருக்கீங்களா? அந்த வாசல் கிட்டப்பா, குப்பை ரோடுக்கு வாசல் கிட்டியா அங்கடிக்கல